நான் உணர்ந்த 90களின் பொற்காலம். அன்றொரு நாள் நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றேன். முகவரியை தொலைத்தது போல் மேகங்கள் எல்லாம் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என்றும் இல்லாத குளிர்ச்சியான காற்று மேனியை தழுவிச் செல்கின்றது. சிறிது நேரத்தில் சோவென்ற சத்தத்துடன் மழைத்துளிகள் எல்லாம் பூமியை நனைக்கின்றன. மழையும் சோவென பெய்ய பலத்த காற்றும் புயலாய் மாறி மொத்த நாடுமே இருளில் மூழ்கியது. அப்பொழுது உணர்ந்தேன் 90ன் பொற்காலத்தை. கலராய் வெளிச்சம் தந்த வீடுகளெல்லாம் செந்நிறத்தில் வெளிச்சம் தருவதை கண்டேன். அடுப்பங்கரையின் ஓரத்தில் இருந்த குப்பி விளக்குகளும் லாந்தர்களும் வீட்டின் நடுவில் இருக்க கண்டேன். தொலைக்காட்சி பார்த்து உணவு உண்ணும் குடும்பங்கள் எல்லாம் விளக்கை சுற்றி இருந்து உணவருந்த கண்டேன். தொலைபேசியால் தொலைந்து போன சந்தோஷங்கள் எல்லாம் மீண்டும் கிடைத்ததை உணர்ந்தேன். குழந்தைகளுக்கு தொலைபேசி காட்டி உணவூட்டிய அம்மா இன்று நிலாவை காட்டி உணவூட்ட கண்டேன். வானம் தன் மொத்த கண்ணீர் துளிகளையும் நிற்காமல் கொட்ட நாடும் பழைய நிலைக்கு மீள முடியவில்லை. நீர்க்குழாய்கள் எல்லாம் சின்னா பின்னமாக, நீர் விநியோகமும் தடைப்பட்டது. பெண்கள் எல்லாம் குடம் தூக்குவதையும் கிணற்றில் நீர் அள்ளி இறைத்து கூட்டமாய் இருந்து உடைகளை கழுவுவதையும் கண்டேன். பழைய உந்துருளிகள் எல்லாம் தூசு தட்டி சைக்கிள் திருத்தம் செய்யும் கடைக்கு வருவதை கண்டேன். குப்பி விளக்கை சுற்றி பேர குழந்தைகள் இருக்க தாத்தாவும் பாட்டியும் பழைய காலத்து கதைகள் சொல்ல கண்டேன். உறவுகள் எல்லாம் ஒரு வீட்டில் தங்க கண்டேன். தொலைபேசி இருந்தபோது அலட்சியமாய் இருந்த உறவுகள் எல்லாம் சொந்தம் தேடி தவிக்க கண்டேன். தூரத்தில் இருக்கும் உறவுகளின் நிலை என்னவென்று அறிய உறவுகளெல்லாம் துடித்ததை கண்டேன். வீதியில் தலை குனிந்து கைத்தொலைபேசியில் மூழ்கிய இளைஞர்களெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க கண்டேன். கடைகளில் பெருசுகள் கூடியும் முற்றத்தில் பெண்கள் கூடியும் நாட்டின் செய்திகள் பற்றி பேசியதை செவியுற்றேன். இரவில் மின்மினி பூச்சிகள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரிந்தன. என் உள்ளம் மெல்ல குளிர்ந்தது. இயந்திரமாய் திரிந்த மனிதர்கள் எல்லாம் ஓய்வாய் இருந்து நாட்டு நடப்புகளையும் 90 கால மகிழ்ச்சியான விடயங்களையும் பேசி சிரிக்க கண்டேன். அரைப்பான் பொறி அலுமாரிக்குள் செல்ல மூடி வைத்த அம்மியில் சம்பல் அரைக்க கண்டேன். மீண்டும் ஒருமுறை வாழ்ந்தேன் 90ன் பொற்காலத்தை.